உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அதாவது ஜூன் 12 தண்ணி திறந்து போன ஆண்டு ஜூன் 16 கல்லணை திறக்கப்பட்டு காவிரி டெல்டா பசுமையாக காணப்பட்டது. விவசாய தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று என்னன்னா பாலைவனமா மாறிவிடுச்சு காவிரி டெல்டா. தமிழகமே பட்டி எறியக்கூடிய அளவுக்கு ஒரு வறட்சி. குடிநீர் இல்லை, குடிக்க குடிநீர் இல்லை. எங்களுக்கு வைத்த எரியுது. ஆனா நீ நாடகம் நடத்திட்டு இருக்க. நீ எதுக்கு கர்நாடகா போனோம்? கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஒழுங்காட்டு குழு தீர்ப்பு, மேலாண்மை வாரிய தீர்ப்பு, எந்த தீர்ப்பாக ஒரு தீர்ப்பாக மதிக்கிறதுக்கு யோக்கியம் இருந்துச்சா கர்நாடகா சிவகுமாருக்கு? அங்க இருக்கிற பொதுமக்கள் போறாங்கல்ல, விவசாயிகள் போற தண்ணி கொடுக்கணும்னு சொல்ல 60% தண்ணி இருக்கு ஒவ்வொரு டேம்லையும். ஆனா பழி வாங்குறாரு சிவகுமார். நமக்கு தமிழகத்தை வஞ்சிக்கணும் நோக்கில் இருக்கிறாரு. நீ எதுக்கு கர்நாடகா செல்ல வேண்டும்? முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். யாரை கேட்டு கர்நாடகா செல்கிறீர்கள்? நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் என்றீர்கள். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் விவசாய குடும்பத்தில் பிறப்பேன் என்றீர்கள். நான் சொல்ல உறுதியா செய்வேன். நீங்க பயிர்க்கடன்ல எங்களை மோசம் பண்ணிட்டீங்க. எங்க தலையில முக்காடு போற வச்சிட்டீங்க. வைத்தத்தில் இருக்கும் காவிரி டெல்டா விவசாயிகள். எங்களால ஒன்னும் சொல்ல முடியல. உங்களுக்கு ஓட்டு போட்டு தப்பான்னு யோசிக்க வச்சிட்டீங்க. நீங்க காவிரி டெல்டா பட்டி எரியுது. விவசாயிகள் அப்படியே வயிற்றுல அப்படியே பாவ வச்சிருக்கோம். ஒரு புடி நெல்லா இருக்க முடியாது. இன்னும் 10 நாள் கொஞ்சம் குடிநீரே இருக்காது. முதலமைச்சர் விஜய் அவர்களே, சிவகுமார்ட்ட பேசுறேன்னு சொல்லிக்கல. ஒரு சொட்டு தண்ணி உங்களால வாங்க முடிஞ்சா? உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அமைச்சர் ஒரு முதலமைச்சரை போய் நீ பேசி என்ன பண்ணி விடுவேன்னா கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் காவிரி சமவெளி மாவட்டத்தினுடைய விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து என்ன அடுத்து செய்ய வேண்டும் என்கின்ற யுக்தியை வரையறை செய்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு கர்நாடகா செல்கிறார், வெறுங்கையோடு திரும்பி வருவார். கடன் தள்ளுபடி நீங்க 75,000 சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டிய. எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்க அதை கட்ட முடியாது. நீங்க சொன்னபடி 5 ஏக்கருக்கு முழுவதும் 5 ஏக்கருக்கு உள்ளதை பாதி தள்ளுபடி பண்ணாதான் நாங்கள் ஒத்துக்குவோம். தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை. முதலமைச்சர் இப்போ கர்நாடகத்துக்கு போகிறேன்னே சொல்கிறாரு. எந்த உறுதிமொழியும் எந்த அரசியல் கட்சியோ விவசாயிகளோ யாரையுமே எதிர்பார்க்காம நீங்களாக ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இது தவறான முடிவு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.